அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சட்டமன்றத்தில் ஒரு சுவையான விவாதம் ஒன்று நடக்கிறது. அப்போ நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கிறார்கள். இந்த நம்முடைய தமிழக பேருந்துகளில் திருக்குறள் எழுதி போடுவதுன்ற அந்த வழக்கம் அப்படித்தான் தொடங்குகிறது. அப்பொழுது எழுதி போடுகிறார்கள். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்ற குறள் பேருந்தில் எழுதியிருக்கு. அதை குறிப்பிட்டு ஒருத்தர் கேட்குறார், யாராக இருந்தாலும் நான் காக்க வேண்டும், நாவடக்கம் வேண்டும், அப்படி இல்லை அப்படின்னா அதனால் சிக்கல் வரும்ன்ற இந்த குறளை எழுதி போட்டிருக்கிறீங்களே, இது யாருக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு அருமையான குறள் தான். யாராக இருந்தாலும் நாவடக்கம் வேணும். ஏன்னா நாக்கு மட்டும்தான் ரெண்டு வேலைகள் செய்கிறது இல்லையா? ஒன்று சாப்பிடுவது, இன்னொன்று பேசுவது. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, சாப்பிட்றப்போ அதில் உப்பு இருக்கா, காரம் இருக்கா, சுவை இருக்கா, தரம் இருக்கா அப்படின்லாம் இந்த நாக்கு டேஸ்ட்டு பார்த்து பார்த்து சாப்பிடுது இல்லையா? ஆனால் பேசுகிற பொழுது மட்டும் அதில் சுவை இருக்கா, தரம் இருக்கா அப்படின்னு பார்த்து எல்லா நாக்கும் பேசுதா? இல்லை. சாப்பிட்றப்ப மட்டும் நல்லா வயணமாக சாப்பிடுன்னு சொல்கிறோமே, அது மாதிரி பார்த்து பார்த்து தான் சாப்பிடுகிற இந்த நாக்கு பேசுகிற பொழுது மட்டும் சொற்களிலே தரம் இருக்கிறதா, கேட்பவர்களுக்கு சுவை இருக்கிறதா, சத்து இருக்கிறதா அப்படின்லாம் இந்த நாக்கு பார்க்கறது இல்லை. நம்ம கட்டுப்பாட்டை மீறி கொண்டு, சார் ஐயோ நான் அப்படி சொல்லணும்னு நினைக்கல சார், அச்சச்சா நான் ஆக்சுவலாக அதை மீன் பண்ணவே இல்லை சார், நான் சொல்ல வந்ததே வேற சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு சொல்லுக்கு விளக்கம் தருகிறவர்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கிறோம். அதனால தான் வார்த்தைகள், சொல்லாத வார்த்தைக்கு நீ எஜமானன், சொன்ன வார்த்தை உனக்கு எஜமானன் அப்படின்னு ஒரு பொன்மொழி உண்டு. சொல்லிட்ட பிறகு நீங்கள் அதை எடுக்க முடியாது. கையை விட்டு போன அம்பு, வாயை விட்டு போன சொல், கடந்து போன காலம், இந்த மூன்றையும் திரும்ப பெற முடியாது அப்படின்னு ஒரு ஆங்கில பொன்மொழி உண்டு. அது மாதிரி சொல்லிட்ட பிறகு வார்த்தையை திரும்ப எடுக்க முடியாது. அதனால தான் நாவடக்கம் தேவை, சொல்கிறதுக்கு முன்னாலேயே நாக்கை கட்டுப்படுத்து அப்படின்னு வள்ளுவர் சொன்னது உண்பதற்கும் பொருந்தும். இந்த குறளை பேருந்திலே எழுதி போட்டிருக்கிறார்களே, இது யாருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். பேருந்து ஓட்டுகிற அந்த ஓட்டுநர்களுக்கா அல்லது நடத்துனர்களுக்கா? டிரைவருக்கா கண்டக்டருக்கா அப்படின்னு சொன்னால் தான் புரியும். ஓட்டுநர்களுக்கா நடத்துனர்களுக்கா அப்படின்னு. அப்போ அறிஞர் அண்ணா அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், இது ஓட்டுநருக்கா அப்படின்னு சொன்னால் நடத்துனர்கள், ஓட்டுநர்கள்லாம் தேவை நாவடக்கம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு ஆயிடும். கண்டக்டர்ஸுக்கு தான் எழுதி போட்டிருக்கு அப்படின்னா அவங்களாம் ஏதோ நாவடக்கம் இல்லாமல் கச்சாமுச்சான்னு ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். அறிஞர் அண்ணா அவர்கள் அருமையாக ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க, இது நாக்கு இருக்கிற எல்லாருக்கும் தான் அப்படின்னுட்டார். முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ எதை எப்படி கையாளுவது என்பதை நம்முடைய பெரியவர்கள் சொல்லில் முதற்கொண்டு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சொல்லினால் கூட அப்படி தரத்தோடு இருப்பது என்பது தொடக்க நிலை. ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையையே தரமுள்ள வாழ்க்கையாக வாழ்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க தான் இந்த அன்னதானம் செய்பவர்கள், அப்புறம் ஏழை பிள்ளைகளுக்கு துணிமணி வழங்குகிறவர்கள், பள்ளிக்கூடம் கட்டி தருகிறவர்கள், இலவச கல்வி வழங்குகிறவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அந்த உபகரணங்கள் வழங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் செய்கிறார்கள். நமக்கு பொதுவாக இப்படிப்பட்டவர்களை பற்றித்தான் தெரிய வருகிறது. ஆனால் இதையும் தாண்டி சில அபூர்வ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவங்க செய்கிற செயல் ஒரு சமுதாயத்திற்கே மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது. அது நேரடியாக உடனடியாக அதனுடைய பயன் இருக்குமா அப்படின்றது தெரியாது. இப்போ நெல் ஜெயராமன் அப்படின்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். நம்முடைய பாரம்பரியமான நெல் வகைகள் எல்லாவற்றையும் அந்த விதை நெல்லை தேடி பிடித்து எடுத்து பத்திரப்படுத்தி கிட்டத்தட்ட 150 வகையான நெல் வகைகள், பாரம்பரிய நெல், ஒவ்வொன்றும் மாப்பிளை சம்பா, சீரக சம்பா இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? பாரம்பரியமான நெல் வகைகளை எல்லாம் பத்திரப்படுத்தி நெல் திருவிழா அப்படின்னே நடத்தி ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆயிரக்கணக்கான பேர் விவசாயிகளை வரவழைத்து 2 கிலோ விதை நெல்லை வழங்குகிற, அதே ஒரு திருவிழாவாகவே ஆண்டுதோறும் கொண்டாடுகிற அந்த வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் மறைஞ்சிட்டாரு. இருந்தால் கூட
அப்படிப்பட்ட சமூகத்திற்கு, வருங்கால தலைமுறைக்கு, நம்மை சுற்றி இருக்கிற இந்த சூழியலுக்கு, இயற்கைக்கே ஒரு தொண்டாற்றக்கூடியவர்கள் இயற்கைக்கு செய்கிறார்களா? இல்லை, இந்த பஞ்சபூதங்களால் உருவான மனித குலத்துக்கு அவர்கள் செய்கிறார்கள். அதில் அண்மையில் ஒரு மனிதர், அவர் இந்த எக்ஸ்ட்ரீம் பாட்டனி அப்படின்னு ஒரு துறை, அவர் இந்த அபூர்வமான அழியக்கூடிய நிலையில் இருக்கிற பயிர் பச்சைகள் இருக்குது பாருங்க, செடிகள், கொடிகள், மலர்கள், இதெல்லாம் போய் தேடி கண்டுபிடித்து அவை வாழ்வதற்கு உரிய சூழலில் அதையெல்லாம் விதைத்து மீண்டும் வளர்த்தெடுக்கிறவர். அவருடைய அந்த பணிங்கிறது ரொம்ப ரொம்ப, ஏன்னா சில உயிரினங்கள்லாம் காணாமலேயே போகின்றன. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் பட்டாம்பூச்சி இன்னும் கொஞ்சம் காலத்தில், இன்னும் ஒரு 25, 30, 50 வருடங்கள் கழித்து பட்டாம்பூச்சியை நாம் படத்தில் தான் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த உயிரினமே கொஞ்சம் கொஞ்சமாக அருகி கொண்டு வருகிறது. பல்வேறு வகையான மின் வீச்சு, கதிர் வீச்சுக்கள்னால அந்த இனம் அழிந்து கொண்டு வருகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நாம் பயன்படுத்துகிற இந்த கைபேசி, இதனுடைய கதிர்வீச்சு கூட காரணம் அப்படின்லாம் விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் பல அழியக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பறவைகள், செடி கொடிகள், பூச்சிகள் இதெல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் அழிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு இந்த பூமியிலே அவற்றை பார்க்கவே முடியாது. ஆனால் மறந்துடக்கூடாது, ஏதோ ஒரு மகத்தான நோக்கத்திற்காகத்தான் இயற்கை நமக்கு அதை வழங்கி இருக்கிறது. நமக்கு அதை பயன்படுத்த தெரியலன்ற காரணத்தினாலேயே அது போனால் பரவாயில்லன்னு விட்டுருக்குறோம். அதற்கும் இயற்கையிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அபூர்வ இனமான செடி கொடிகளை எல்லாம் எக்ஸ்ட்ரீம் பாட்டனி, அது எங்கே இருக்குன்னா மலை உச்சியில் இருக்கும், காட்டினுடைய நடுப்பகுதியில். அங்கே போனால் திரும்புவோமான்றதே தெரியாது. அதுவும் சில செடிகள், சில மலர்கள், இது எல்லாம் இரவில் தான் மலரும். பௌர்ணமி நிலவினுடைய வெளிச்சத்தில் வளரக்கூடிய சில மூலிகைகள் உண்டு. அதெல்லாத்தையும் இவர் போய், டாக்டர் ஜோவன் ஜார்ஜ் அப்படின்னு அவர் பேருங்க, அவர் போய் தேடி எடுத்து அதற்கென்று ஒரு சூழியல் பூங்கா அமைத்திருக்கிறார். ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர். யாரா எங்கே இருந்தால் என்ன, அதனுடைய பலன் உலக மக்கள் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று தானே. நம்முடைய தென்னாட்டிலும் பூபதி என்று ஒரு இளைஞர் அப்படித்தான் சூழியலிலே அக்கறை கொண்டவர். இது மாதிரியான அபூர்வமான மலர்களையும் கொடிகளையும் தேடி 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 போய் அவை வளர்வதற்கு என்று ஒரு பண்ணை அமைத்து தந்தவர். நான் ஏன் தந்தவர்னு சொல்கிறேன்னா, அவர் இப்போ இல்லை. இந்த நோவன் ஜார்ஜ் அது மாதிரி ஆப்பிரிக்காவிலே ஒரு மலை உச்சிக்கு சென்றிருக்கிறார். ஜாங்கர் ஷோக் மலைத்தொடர், அந்த பகுதி, அந்த ஹில் ரேஞ்சுக்கு போயிருக்கிறார். அங்கே பெர்சியா நோவாசான்ற ஒரு செடி, அது ரொம்ப அபூர்வமானது. அது பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பயன்படக்கூடியது. அதை எடுப்பதற்காக போனவர் மலை சிகரத்தில் இருந்து அந்த செடியை எடுத்து கொண்டு திரும்புகிற பொழுது கால் தடுக்கி கீழே விழுந்தவர் தான் அண்மையில் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அது நடந்திருக்கிறது. அப்படிப்பட்டவற்றையெல்லாம் பாதுகாப்பதில் இருந்துதான், இதிலிருந்து எவ்வளவு வகையான ஆராய்ச்சியால் என்ன மருந்து பொருட்கள் கிடைக்கும் நமக்கு தெரியாது. அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பணி அவற்றை பாதுகாப்பதல்ல, மனித குலத்தை நோயிலிருந்து பாதுகாப்பது. ஏன்னா எந்த செடியிலிருந்து, எந்த மலர்களில் இருந்து நமக்கு எந்த நோய்க்கான மருந்து கிடைக்கும் தெரியாது. எது இருக்கிற காரணத்தினால், எது மலர்வதால் மண்ணிலே மகத்தான நன்மைகள் நடக்கின்றன நமக்கு தெரியாது. அது இருப்பதும் தெரியாது, அழிந்து போவதும் தெரியாது. இந்த பூமியிடம் இருந்து முற்றிலுமாக அவை விடைபெற்று செல்லக்கூடியவற்றையெல்லாம் தேடி எடுத்து பாதுகாக்கிறார்களே, இப்படிப்பட்ட மாமனிதர்கள் செய்கிற அந்த தொண்டும் மிகப்பெரிய தொண்டுதான். ஊருக்குள்ளே இருக்கிறவங்களையே கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையே சாப்பிட்டியா, என்ன நல்லா இருக்கியான்னு பேசுறதுக்கு கூட முடியாத, மனமில்லாத மனிதர்களை நாம் சுற்றிலும் பார்க்குறோம். ஆனால் எங்கெங்கோ இருக்கிற காடுகளுக்கெல்லாம் தேடி பிடித்து சென்று அபூர்வமான இந்த செடி கொடிகளையெல்லாம், மலர்களையெல்லாம் பாதுகாக்கிற மனிதர்களும் அபூர்வமானவர்கள். அவர்கள் செய்கின்ற தொண்டும் அபூர்வமானது. அப்படிப்பட்டவர்களால் தான் வருங்காலத்தில் ஆராய்ச்சி துறையாக இருந்தாலும், ஆரோக்கியத்திற்கான முறையாக இருந்தாலும் இவர்கள் பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். எப்படியும் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழ்வது என்று வாழ்கிறார்களே, அவர்கள்தான் ஒரு சமூகத்திற்கே கலங்கரை விளக்கம் மாதிரியானவர்கள். இவன் யார் என்னும் சொல் அப்படிம்பாங்களே, அது மாதிரி நோவன் என்கின்ற இவன் யார் என்னும் சொல் உலகத்தின் நிரந்தரமாக
வரலாற்றில் சமூக அக்கறை உள்ளவர்கள் பட்டியலில் இடம்பெற வேண்டிய பெயர் அவருடைய பெயர். எப்படியும் மக்களுக்கு நாம் நினைத்தால் தொண்டு செய்யலாம் என்பதற்கு அவர் மலைபோல் உயர்ந்து நின்ற பணியினால் காட்டுகிறார் அல்லவா? இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.